அதெல்லாம் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸு இங்கே நாங்கள் 5 அடி தான் வருவோன்றதெல்லாம் அது மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. பண்ணால் எல்லாருக்கும் சின்ன படம் பெரிய படம் எல்லாருமே, ஏன்னா நாங்கள் ப்ரொடியூசர்ஸை கேட்போம். அவங்க சின்ன ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர்லாம் கிடையாது. எங்களுக்கு படம்னா படம் தான். அதுக்கு நாங்கள் ஸ்டண்ட் ஒர்க் பண்ணுறோம்னா நாங்கள் ஸ்டண்ட் தான் ஒர்க் பண்ணுவோம். அதில் போயிட்டு அந்த பார்ஷாலிட்டிலாம் காட்டிட்டு நான் இவ்வளோ தான் வருவேன், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், அதெல்லாம் இல்லை. சரிங்களா? அது என்னவோ அது பண்ணுவோம். அதை மீறி ஒரு சில விஷயங்கள் இப்போ இது வந்து இப்போ மட்டும் நடக்கிற இதில் எங்கள் யூனியன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 62-63 வருஷங்கள் 60 வருஷ காலமாக இது பார்த்துருக்கோம். இப்போ கார் ஸ்டண்ட் பண்ணி தான் ஒருத்தருக்கு வந்து அடிப்படுதுன்னுலாம் கிடையாது. இப்போ மேலே இந்த ஹைட் பாலிங் பண்ண சொல்ல ஒருத்தர் மரணம் ஆகிட்டாரு. ஒரு ஃபயர் பால் சொல்ல ஒரு ட்விஸ்ட் பண்ண சொல்ல ஒரு உறுப்பினர் வந்து ஹைதராபாத் நம்ம யூனியன் மெம்பர் வந்து மரணம் இருக்குது. அதாவது எங்களோட வேலை அது, எங்களோட தொழில் அது. எங்களோட தொழில் கை உடைஞ்சாலும் கால் உடைஞ்சாலும் அடுத்த நிமிஷம் அங்கே தான் வந்து நிற்போம். ரெடியா மாஸ்டர் தான் கேட்போம். அது நடக்குதுன்றது இன்ஸ்டன்ட் இந்த யூனிட்ல. அது இதே தான் சொன்னாங்க. நாங்க இதே கேள்வி நாங்க தான் கேட்டோம். இப்போ வந்து படத்துல பண்ணும்போது அவங்க வந்து எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே இது தெரியும். இப்போ வந்து அந்த அதை ஃபாலோ பண்றீங்களா? ஆக்சுவலா அதுவும் நான் சொல்றேன். என்னன்னா இப்போ இந்த நீலம் ப்ரொடக்ஷன்ல பாரஞ்சித் சாரோட டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறதுல நீலம்ல வந்து அந்த வேலை செய்யற ஒரு உறுப்பினருக்கும், அதாவது லைட் மேன்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருக்குமே அந்த படம் முடியறதுக்கும் ஒரு பேக் இன்சூரன்ஸ் போட்டு தான் இருக்காங்க. அது அந்த மாதிரி பெரிய படங்கள் இல்லை, எல்லாருமே மோஸ்ட்லி பண்ணுறாங்க. ஒரு சில படங்கள் இல்லைனாலும் அதை நாங்கள் வலியுறுத்தி அதை பண்ண வைக்கிறோம். இப்போ எல்லாமே இப்போ இதெல்லாம் நடந்த இது கூட அவங்க வந்து இன்சூரன்ஸ் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு இதுவும் நாங்கள் பண்ணித்தரோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால அது நீட்டாக போகுது. சார் அதான் என்ன ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த இன்சிடென்ட் நடந்து எங்கள் யூனியனுக்கு தகவல் வந்த உடனே வந்து எங்கள் யூனியன் உறுப்பினர்கள் மூத்தவங்க ப்ளஸ் செயலாளர் நிர்வாகிகள் எல்லாமே வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு தகவல் கஷ்டமான ஒரு மனநிலை தான் இருந்தாலும் நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை அந்த பொறுப்பில் இருக்கோம். அதை சொல்லிட்டு அங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு போகலான்ற ஒரு பட்சத்தில் வந்து இல்லை ஒரு நாள் முடியாது சரின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே இங்கே வந்துட்டு எங்கேயும் வந்து அந்த ஸ்பாட் நாங்கள் போயிட்டோம். உடனே நாகப்பட்டினம் போயிட்டு அவங்க முன்னாடியே வந்து நிஜமாக சொல்கிறேன், டேரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்ஸ் மேனேஜர்ஸ் எல்லாருமே அந்த ஹோல் நைட்டு அவருக்கு எப்போ வரைக்கும் காலையில் 9-19 அதுதான் சொல்ல வரேன். அங்கே போய் அந்த ஸ்பாட்டில் விசாரித்தேன். ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆம்புலன்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க. அதை நான் டீட்டெயிலாக சொல்லணும், இல்லைன்னு தெரியாதுல உங்களுக்கு. மொட்டையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரியல. அப்போ என்னன்னா நான் போயிட்டு அங்கே இருக்கிற மேனேஜர்ஸ் எல்லாருமே விசாரித்தேன். அவங்க ப்ரூஃப் கூட தந்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆம்புலன்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற எந்த மாதமே ஃபைட் பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் ஒரு மினி ஆம்புலன்ஸாக வச்சு தான் பண்ணுவாங்க. ஏன்னா சேஃப்டி இல்லாமல் நாங்கள் பண்ண மாட்டோம். 100% நாங்கள் ஆம்புலன்ஸ் இருந்தது. அவங்க அங்கேயே ஸ்பாட்டில் நான் எதுக்காக போனோன்னா நான் தெரிஞ்சுக்கணும், நான் விசாரிக்கணும் எல்லாமே என்ன நடந்தது, எங்கள் உறுப்பினருக்கு என்ன நடந்ததுன்னு நான் போய் எனக்கு தெரிஞ்சுக்கணும். அங்கே போய் விசாரிச்சதில் ஆம்புலன்ஸ் இருந்தது, எல்லாமே கூட இருந்தது, சேஃப்டி ப்ரொகாஸ் எல்லாமே இருந்தது. ஒரு சில விஷயங்கள் வந்து என்னென்னா நாங்கள் சேஃப்டி பண்ணலை, அது இது பண்ணலை, அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அங்கே போய் எல்லாமே செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்த விஷயங்கள் தான் இது. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து வண்டி வந்து பற்ற வைக்கிறதுக்காக வண்டி உள்ள இருக்கிற சீட்டெல்லாம் பிரிச்சது, சரிங்களா? செகண்ட் வந்து வண்டியை பற்ற வைக்க ஸ்டார்ட் பண்ணது. ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். உள்ள வந்து ராடு, ஒரு ராடுமே வந்து எவ்வளோ இன்ச்சு இருக்கும். இது வந்து செகண்ட் ஃப்ரண்ட்ல பற்ற வைக்கிறது. இந்த பாருங்க, இது வந்து டாப்ல பற்ற வைக்கிறது. உங்களுக்கு தெரியும், பாக்ஸாக இருக்கும் பாருங்க.